ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாகரில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. சூப்பர் அப்டேட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து என்ன அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க, அதனால் உங்களுடைய பிளாகரில் நீங்கள் வந்து எப்படி டெவலப் பண்ணிக்கலாம், உங்களுடைய பிளாகருக்கு நீங்கள் வந்து எப்படி புது புது கண்டென்ட் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிளாகரோட டேஷ்போர்டில் வந்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஐக்கான் வந்து தெரியும். டாப் ரைட் கார்னரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஐக்கான் வந்து தெரியும். ஸோ இந்த ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட பிளாக்கர் டேஷ்போர்டுக்கும் உங்களுக்கு வந்து எனபிள் ஆயிருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல, கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. ஸோ மேபி வந்து நீங்கள் நிறைய போஸ்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு வந்து இந்த ஐக்கான் வந்து அப்டேட் ஆயிருக்கும், புரியுதுங்களா? ஸோ இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்னெல்லாம் வந்து கேட்டகரியில் போஸ்ட் போட்டிருக்கீங்களோ அதுக்கு ரிலேட்டடான ஐடியாஸ் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது டைட்டிலோட வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டாபிக் இந்த டைட்டிலில் இந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து பிளாக் கண்டென்ட் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, புரியுதுங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளாக்கரை பற்றி தான் எழுதுறேன். இதில் வந்து பேக் லிங்க்ஸ், எஸ்இஓ பற்றி எழுதுறேன், சர்ச் கன்சோலை பற்றி எழுதுறேன், மீட்டா டேக்கை பற்றி எழுதுறேன், அண்ட் ஆன்சர்ஸை பற்றி எழுதுறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெரைட்டி கேட்டகரி எல்லாமே நான் வந்து பிளாக்கர் சம்மந்தமாக நான் வந்து கண்டென்ட் எல்லாமே இந்த பிளாக்கரில் நான் எழுதிக்கிறேன், புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள் மேலே வந்து இவங்க சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐடியாஸ் கொடுக்குறது வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் கேட்டகரி. ஸோ இந்த பிளாக் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டைட்டிலில் நீங்கள் வந்து போஸ்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஐடியாஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ஃபிக்ஸ் ஹோம் பேஜ் தம்ப்நெயில் இஷ்யூ இன் பிளாக்கர். ஸோ பிளாக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் இஷ்யூ வந்து எப்படி ஹோம் பேஜில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டிலில் நீங்கள் வந்து இந்த பிளாக் கேட்டகரியில் போஸ்ட் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஸ் ஏ பிளாக்கர் கேன் ஐ நாமினேட் வெட்ரன் பிளாக்கர் ஃபார் மைல்ஸ்டோன் பிளாக்கர் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைட்டிலில் நீங்கள் வந்து இந்த பிளாக் கண்டென்ட் வந்து எழுதலாம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஹேப்பன் when I get 50 CBC கிளிக்ஸ் ஆன் பிளாக்கர் இன் எ டே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பாருங்கள் கூகுள் ஆட்சன்ஸ். ஸோ இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னெல்லாம் வந்து நீங்கள் டைட்டில் எடுத்து இந்த பிளாக் போஸ்ட் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம் உங்களுடைய பிளாக்கரில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கூடிய கேட்டகரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிளாக்கர் வந்து முழுக்க முழுக்க கூகுள் வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஐடியாஸ் தான் எனக்கு வந்து கொடுக்குறாங்க. இதில் இருக்கக்கூடிய கேட்டகரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிளாக்கர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸு, தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு, அதுக்கீழே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ், தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் நேமு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அட்வர்டைசிங் அண்ட் கூகுள் சர்ச் கன்சோலு, தென் விண்டோ ரெஸ்பான்சிவ் வெப் டிசைனு, அடுத்து பிளக்கின்னு, அடுத்து வேர்ட்ப்ரெஸ்ஸு, தென் பெரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மேபி வந்து வேறு லாங்குவேஜில் ஐ திங்க் இருக்கக்கூடிய ஒரு டைட்டில் நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ், அடுத்து சோசியல் மீடியா, ஃபயர்வால், அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸு, மராத்தி லாங்குவேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது கொஞ்சம் இரலவெண்ட்டாக இருக்குது. பட் இருந்தாலுமே அதுலேயும் கூட ஒரு டைட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஐடியாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஐபி அட்ரஸ், ஐஃபோனு, யூசபிலிட்டி, ஊகமர்ஸ், கூகுள் ஃபோண்டு, வாட்ஸ்அப்பு, கூகுள் அனலிட்டிக்ஸு, லேப்டாப், மேப்பு, பிங்கு, தென் அடாப் ஃபோட்டோஷாப்பு, அஃபிலியேட் மார்க்கெட்டிங், சைனீஸ் லாங்குவேஜ், டெல்லி, தென் ஃபயர்ஃபாக்ஸு, தென் பூனே, கான்பூர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இந்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக போகுது. இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, நான் வந்து எவ்வளோ ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது வந்து எவ்வளோ தூரம் இது போயிட்டே இருக்குன்னு பாருங்கள். ஸோ இவ்வளோ ஐடியாஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க, புரியுதுங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் என்ன கேட்டகரியில் எழுதியிருக்கீங்களோ அதுக்கு ரிலேட்டடான ஐடியாஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஐடியாஸில் இருக்கக்கூடிய பிளாக்கோட டைட்டில் எடுத்து நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் கண்டென்ட் வந்து எழுத முடியும், புரியுதுங்களா? ஸோ இது நார்மலாக வந்து ஸ்டார்ட் போஸ்ட் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து நியூ போஸ்ட் கிரியேட் பண்ணக்கூடிய இந்த பேஜ் தான் வந்து போகுது. ஸோ இதில் வந்து வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் வித்தியாசமெல்லாம் வந்து கிடையாது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய ஐடியாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் என்ன கேட்டகரி போட்டிருக்கீங்க, என்ன கீவேர்ட்ஸ் கொடுத்து எழுதிருக்கீங்க, என்ன டைட்டில் கொடுத்து எழுதிருக்கீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கூகுள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஐடியாஸ் கொடுத்து என்னென்ன டைட்டிலில் நீங்கள் பிளாக் போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக உங்களுக்கு வந்து நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் எப்படி எழுதுறது, இல்லை அடுத்தடுத்த கண்டென்ட் என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம், அதே சமயத்தில் டிசபிள் வந்து பண்ணிக்க முடியும். இது எப்படி நீங்கள் வந்து ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சைடு பாரில் உங்களுக்கு வந்து இந்த ஐகான் காட்டலை அப்படின்னா உங்களுடைய பிளாக்கரோட செட்டிங்ஸ் வந்து போங்க. ஸோ செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நான் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். ஐ திங்க் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து காமிக்கிறேன். இந்த பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியாஸ் பேனர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து இது டிசபிள் இதை வந்து எனபிள் பண்ணி விடுங்க. ஸோ ஒருவேளை எனபிள் இருந்தால் மறுபடியும் டிசபிள் பண்ணிவிட்டு அகைன் வந்து நீங்கள் எனபிள் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி காட்டுற மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி சைடு பாரில் இந்த ஐக்கான் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து தமிழ் டைட்டில் வந்து தமிழ்லேயே கொடுத்து நீங்கள் முழுக்க எல்லாமே தமிழ்லேயே எழுதிங்கன்னா மேபி உங்களுடைய பிளாக்கருக்கு இந்த மாதிரி காட்டுமா எனக்கு தெரில. அண்ட் யாராருக்கு இந்த மாதிரி உங்களுடைய பிளாக்கர் செக் பண்ணுறப்ப இந்த மாதிரி வந்து ஐக்கான் வந்து காட்டுச்சு, உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாஸ் சஜஷன் டைட்டில் எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பிளாக்கரில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி இருக்கிறவங்க தயவு செஞ்சு நீங்கள் வந்து இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் கம்மியான போஸ்ட் போட்டிருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இது எனபிள் ஆகாமல் கூட இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் போஸ்ட் போடுங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி கூகுளோட இந்த ஐடியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.